வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக இன்று மாலை வலுப்பெறும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. இந்நிலையில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை புயலாக வலுப்பெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தாமதமாக இன்று மாலை புயலாக மாறும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரிமல் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் நாளை காலை தீவிர புயலாக மாறி நாளை நள்ளிரவில் வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க கடற்கரையை நோக்கி நகர்ந்து சாகர் தீவுக்கும் கேப்புபராவுக்கும் இடையே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிமல் புயல் எதிரொலியாக சென்னை, கடலூர், நாகை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.